வேணும்ட்டு தான் இது எனக்கு தெரிஞ்சு இது இண்டிகோ நீ எனக்கு இந்த மாதிரி கெடு வைக்கிறல நான் என்ன பண்றேன் பார் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கொண்டு வந்திருக்காங்க இண்டிகோ. ஒரு ஒரு 63% ஷேர் வச்சிருக்காங்க. சோ அவங்க டாமினேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஒரு 50% இடத்துல இண்டிகோ தான் மோனோபாலி. அதாவது வேற எந்த ஏர்கிராஃப்டும் ஃபிளை பண்ணல, இண்டிகோ மட்டும் தான் மோனோபாலி. இப்ப இந்த 2ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 2300 ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்கு. யாருது? இண்டிகோது. ஒரு ஏர்கிராஃப்டுக்கு 15 பைலட்ஸ் இருக்கணும். ஆனா இண்டிகோ வந்து கிட்டத்தட்ட 10ல 12 தான் வச்சிருக்காங்க ஒரு ஏர்கிராஃப்டுக்கு. அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்பர் ஆஃப் பைலட்ஸ் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இதுல என்ன தெரிய வந்ததுன்னா ஜூலை 25 2025லயே இண்டிகோ வந்து பைலட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பஃபர் வந்து 6 to 7% தான் வச்சிருக்காங்க யாரு? இண்டிகோ. ஆனா ஏர் இந்தியாவை பாத்தீங்கன்னா 20% வச்சிருக்காங்க. இந்த இந்த மார்ஜின் இப்போ தெரியுதுங்களா? 6% எங்க, 20% எங்க, கிட்டத்தட்ட 14% டிஃபரன்ஸ். பீப்புள் இப்போ 1,00,000 பேர் ஃபிளை பண்றாங்கன்னா இண்டிகோல 63,000 பேர் ஃபிளை பண்ணாங்க. அப்போ 63,000 பேர் ஃபிளை பண்றாங்கன்னா அத்தனை ஏர்கிராஃப்ட் நீங்க வச்சிருக்க, அத்தனை பர்சன்டேஜ் பஃபர் நீங்க வச்சிருக்கணும். ஆனா அந்த பஃபர் நீங்க வைக்கல அப்படின்ற பட்சத்துல யாருக்கு வந்து நஷ்டம்? இது வந்து ஏர்லைனுக்கு தான் நஷ்டம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிருக்காங்களான்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இந்த இண்டிகோ விமானம் வந்து என்ன இஷ்யூ சார்? அது விலையெல்லாம் வந்து பயங்கரமா 10 மடங்கு ஏறிருக்கா சொல்றாங்க. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அது என்ன பிரச்சனை சார் அது? இதுக்கு முன்னாடி இந்த இண்டிகோ விமான பிரச்சனைக்கு முன்னாடி இது ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். இது வந்து சிவில் ஏவியேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து சிஏஆர் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து ஜனவரி 2024ல இனிஷியேட் பண்ணாங்க. அதுல வந்து என்னன்னா எஃப்டிடிஎல், அதாவது ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் இன் சிஏஆர், அதாவது சிவில் ஏவியேஷன் டிஸ்கஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ். எல்லா ஏவியேஷன்ஸ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு, ஆகாஷா ஏர், ஏர் இந்தியா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இதுல வந்து எஃப்டிடிஎல் கொண்டு வரணும். அதாவது ஒரு ஒரு விமானி எவ்வளவு நேரம் ஃபிளைட் ஓட்டலாம், எவ்வளவு ராத்திரி லேண்டிங்ஸ் பண்ணலாம், எவ்வளவு டேக் ஆஃப் பண்ணலாம், அப்படின்ற எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபிளைட் டியூட்டி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு 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 எக்ஸ் நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட் லேண்டிங்ஸ் இப்போ கண்டினியூஸா கன்சிக்யூட்டிவா வந்து 56 மணி நேரம் ஓட்டலாம், இல்ல 60 மணி நேரம் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது முன்னாடி. அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நைட் ஃபிளைங் அப்படின்னா இந்த டைமிங்லாம் ரெகுலேஷன்ஸ் முன்னாடி இருந்தது, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது 2 ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஜனவரி 2024ல டிஸ்கஷன் பண்ணும்போது அதை வந்து ஃபர்ஸ்ட் ஜூன்லயே கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. பட் ஜூன்ல கொண்டு வர முடியல. அப்பெல்லாம் கொஞ்சம் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து எங்களுக்கு இன்னொரு 1 இயர் டைம் வேணும் அப்படின்னு சொல்லியதுனால இது வந்து ஹைகோர்ட் மூலமா போய் ஹைகோர்ட்ல இருந்து இது கொடுத்துருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூலை 2025ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் ஃபேஸ் வந்து 1 நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோதுதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. முன்னாடி இருந்து இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த எஃப்டிடிஎல்ல வந்து 48 மணி நேரம் கன்சிக்யூட்டிவ் ஹவர்ஸ் ஆஃப் வீக்லி ரெஸ்ட் பைலட்ஸ்க்கு வேணும். அப்புறம் நைட் ஃபிளைங் வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நைட் ஃபிளைங் இருந்தது. அதை வந்து 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா 2 நைட் லேண்டிங், முன்னாடி 6 நைட் லேண்டிங் பண்ணலாம். ஆனா இப்போ வந்து எஃப்டிடிஎல் படி 2 நைட் லேண்டிங் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவா நைட் டியூட்டிஸ்ல போடக்கூடாது. அப்புறம் மேண்டேட்டரி ரோஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த குவார்டர்லி ஃபட்டிக் ரிப்போர்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது வந்து 1 நவம்பர்ல இருந்து கொண்டு வந்த உடனே இண்டிகோ அடி வாங்க ஆரம்பிச்சது அப்பதான். ஏன்னா இண்டிகோக்கு வந்து 63% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இந்தியன் ஏவியேஷன்ல 60%, 63% மார்க்கெட் ஷேர் வந்து இண்டிகோ தான் வச்சுட்டு இருக்காங்க. சோ இதனால என்ன ஆச்சு, அவங்க வந்து இந்த எஃப்டிடிஎல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண இந்த இது வந்து
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 ஃபிளைட்டு, 600 ஃபிளைட்டு, 300 ஃபிளைட்டு எல்லாம் டிலே ஆக ஆரம்பிச்சு கேன்சல் பண்றாங்க, டிலே பண்றாங்க. இந்த 2 நாள்ல மட்டுமே லாஸ்ட் ஒரு 3-4 டேஸ்ல மட்டுமே மோர் தென் 500 ஃபிளைட்ஸ்க்கும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மோர் தென் 100% ஆஃப் த ஃபிளைட்ஸ் வந்து டிலேஸ் ஆயிருக்கு. அவங்களோட இண்டிகோட பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அஃபிஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவிலேஷன் வந்து இண்டிகோஸ் ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஷீட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து 35%, அதான் ஹையஸ்டா இருந்தது. கிட்டத்தட்ட 80-85% இருந்தது வந்து 35% ஆயிடுச்சு. லோயஸ்ட், அது ஒன் ஆஃப் த லோயஸ்ட் ரெக்கார்ட் இந்த ரீசன்ட் இயர்ஸ். இதெல்லாம் எதனால ஆச்சுன்னா இது வந்து இந்த FDTL கொண்டு வந்தாங்க, அதனாலதான். ஸோ இது இது வந்து ஒரு பெரிய அடியா அப்படின்னு கேட்டா ஆமா, இது ஒரு பெரிய அடிதான். ஏன்னா இப்போ வந்து எப்படி நீங்க கேட்கலாம்னா, இது வந்து தெரிஞ்சுமே இப்போ இண்டிகோக்கு வந்து FDTL படி 2 நைட் லேண்டிங் தான் பண்ணணும்னு சொல்லிருக்கும் போது அப்போ எக்ஸ்ட்ரா பைலட்ஸ் வேணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் அவங்க வந்து பைலட்ஸ் ரெக்ரூட் பண்ணல, ஏன் ஷார்ட்டா இருந்திருக்காங்க பைலட்ஸ்? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஜூலை மாசம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இண்டிகோ வந்து முன்னாடி வந்து சம்மர் ஷெடியூல்ல வந்து 14,114 ஃபிளைட் ஓட்டுறாங்க ஒரு நாளைக்கு, இந்த ஒரு 7 மந்த்ஸ். இந்த வின்டர் ஷெடியூல் வந்து வின்டர் சம்மர் 2 ஷெடியூல்ஸ் மாறும். வின்டர் ஷெடியூல்ல வந்து 15,016 ஃபிளைட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 5 மாசம் தான் வின்டர் ஷெடியூல்ன்றது, 5 மாசம் தான் இருக்கும். அந்த 5 மாசத்துக்கு 15,114 ஃபிளைட்ஸ் ஸ்லாட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல இந்த இடம், இன்னொரு இடத்துல இந்த இடம், அந்த மாதிரி ஸ்லாட்ஸ் கேட்டிருக்காங்க. 14,000 ஃபிளைட்ஸ் ஓட்டுறதுக்கு, ஃபிளை பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் பைலட்ஸ் வேணும். அப்போ 15,000 ஃபிளைட் ஃபிளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? அதுக்கு அவங்க அந்த பைலட்ஸ்க்கு வேண்டிய அந்த அந்த FDTL கேட்டர் பண்ணிக்கல. ஸோ இதனால தான் வந்து மெயினா வந்து இந்த ஃபிளைட் லேட்டு ஏதாவது இதெல்லாம் அடி வாங்குச்சு. இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் இது இண்டிகோ பர்பஸா? இப்போ தெரியும் இப்போ FDTL இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஏன் இண்டிகோ வந்து பர்பஸா இது வந்து கொண்டு வரல? ஏன்னா இது வந்து இண்டிகோக்கு வந்து எப்படி அவங்கள இம்பாக்ட் ஆகும்னா, ரெவென்யூ, அவங்களோட பணம் பாதிப்பு, அவங்களுக்கு லாஸ் வரும், அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆகும், அவங்கள்ட்ட ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும், அவங்களுக்கு கஸ்டமர் பேஸ் குறையும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் இண்டிகோ இதெல்லாம் பண்ணலன்னு இந்த கேள்வி வரும். ஏன்னா இது வந்து இண்டிகோ வந்து கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கே வந்து 60%, ஒரு ஒரு 63% ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க டாமினேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இல்லையா? இண்டிகோ வந்து கிட்டத்தட்ட 1000 ஃபிளைட் ஒரு நாளைக்கு ஃபிளை ஆகுது அப்படின்னா அவங்களோட ஃபிளைட் நிறைய கேன்சல் ஆச்சுன்னா நிறைய பேர் பாதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க வந்து வின்டர் ஷெட்யூலுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னா, இப்போ 2ஆம் தேதியில இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிசம்பர்ல இருந்து 7 டிசம்பர் வரைக்கும், இப்போ இந்த 2ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 2,300 ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்கு. யாருது? இண்டிகோது. கரெக்டா? 5ஆம் தேதி 6ஆம் தேதி மட்டுமே 550 ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்கு சார். ஒரு நாளைக்கு 550 ஃபிளைட்னா ஒரு ஃபிளைட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேர், ஆவரேஜா 150 பேர் ஃபிளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 550 ஃபிளைட் கேன்சல் ஆயிட்டுனா 550 × 150 பேர், ஆவரேஜா கிட்டத்தட்ட 75,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரெக்டா? எனக்கு இண்டிகோ மேல ரொம்ப மதிப்பு உண்டு சார். இண்டிகோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்லைன்ஸ், ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் நல்ல இது பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா என்ன சேஞ்ச் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஆக்சுவலா காரணம் பாத்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட், அப்பர் மேனேஜ்மெண்ட். இந்த லாஸ்ட் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷமா மிடில் மேனேஜ்மெண்ட்டும் அப்பர் மேனேஜ்மெண்ட்டையும் ஆளு குறைச்சிருக்காங்க, நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, இந்த பைலட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார், ஒரு 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 ஏர்கிராஃப்டுக்கு 5 இல்ல 6 செட்டு பைலட் வேணும். அதாவது ஒரு 15 பைலட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏர்கிராஃப்டுக்கு 15 பைலட். எதுக்கு 15 பைலட் வச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து பஃபர், அதாவது ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க, லீவ் இருக்கும், உடம்பு சரியில்லாம போவாங்க, இல்ல அவங்களுக்கு ஆஃப் கொடுக்கணும், ஃபிளைட் லேட் ஆகி லேண்ட் பண்ண முடியாம இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிஜென்சிஸ் வச்சிருக்கும் போது ஒரு ஏர்கிராஃப்டுக்கு 15 பைலட்ஸ் இருக்கணும். ஆனா இண்டிகோ வந்து கிட்டத்தட்ட 10ல 12 தான் வச்சிருக்காங்க ஒரு ஏர்கிராஃப்டுக்கு. ஸோ அந்த ஷார்டேஜ் 3 பேர் இருக்காங்க தெரியுமா? ஸோ அந்த மூணு ஷார்டேஜ் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஏர்கிராஃப்ட் ஒரு நாளைக்கு பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் 3 பைலட் ஷார்டேஜ்னா எவ்வளவு பைலட் ஷார்ட் ஆவாங்க? கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பைலட் ஷார்டேஜ் வரும். அப்போ
இண்டிகோவோட பஃபர், அதாவது ஒரு 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 கம்பெனினா ஒரு வேலை பண்றதுக்கு ஒரு பஃபர் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் 3 பேர் வச்சிருந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து லீவ்ல போனா கூட இன்னொருத்தர் ஸ்டாண்ட் பை இருப்பாங்க, ஒருத்தர் சிக்னஸ் இருக்கும் அப்படின்ற அந்த பஃபர் வந்து 6 to 7% தான் வச்சிருக்காங்க யாரு, இண்டிகோ. ஆனா ஏர் இந்தியாவை பாத்தீங்கன்னா 20% வச்சிருக்காங்க. இந்த இந்த மார்ஜின் இப்போ தெரியுதுங்களா, 6% எங்க, 20% எங்க, கிட்டத்தட்ட 14% டிஃபரன்ஸ். இந்த 14% டிஃபரன்ஸ்னால தான் இவ்வளோ ஃபிளைட் கேன்சலேஷன் ஆகுது, இவ்வளோ ஃபிளைட் லேட் ஆகுது, இவ்வளோ ஃபிளைட் டேக் ஆஃப். இதனால கிட்டத்தட்ட இண்டிகோக்கு ஒரு 25,000 கோடி லாஸ் ஆயிருக்கும். அந்த 5 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 25,000 crores லாஸ். ஏன்னா ஃபிளை ஆகல, பார்க்கிங் சார்ஜஸ் ஆயிருக்கும், பேசஞ்சருக்கு ரீஃபண்ட் ஆயிருக்கும், பேர் கெட்டு போயிருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். இவ்வளவு இருந்ததுனால தான் இண்டிகோக்கு வந்து ஒரு பெரிய அடி அப்படின்னு பாக்குறோம். இல்ல இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு இஷ்யூ இருக்குது. இதை வந்து சர்வசாதாரணமா, அதாவது ஏர் இந்தியால இருக்கிறது கூட இண்டிகோல இல்ல அப்படிங்கிறீங்க. ஒர்க்கர்ஸ் மேன் பவர்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. இது தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சு, அது என்ன காரணம் சார்? ஏன்னா இவ்வளவு நாள் நல்லா இருந்த இண்டிகோ நிறுவனம் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கெட்ட பேர் வாங்குது, மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரியான இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்கல்ல இப்போ. அதான் சார், இப்போ இது வந்து ஒரு ஏதோ சப்போர்டேஜ், அதாவது ஏதோ ஒரு சதி திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சதி மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு கிராஸ்லி இன்கம்பீட்டன்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது உங்களுக்கு வந்து எஃப்டிடிஎல், அதாவது சிஏஆர் அப்படின்ற ஒரு சிவில் ஏவியேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதுபடி நம்ம வந்து ஜனவரி 2024 பேசி எல்லா ஏர்லைன் ஆப்ரேட்டர்ஸும் கூப்பிட்டு பேசி 1 வருஷம் டைம் கேட்டாங்க. 1 வருஷம் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி 6 மாசமா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நவம்பர் வரைக்கும், நவம்பர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படியுமே நீங்க வந்து அந்த இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க மேனேஜ்மெண்ட்ல தெரியும், ஒரு ஏர்கிராஃப்ட் ஓட்டுறதுக்கு ஒரு 15 பேர் வேணும், ஒரு 15 செட்டு வேணும்னு. இப்போ அந்த இண்டிகோல வந்து அது ரொம்ப கம்மியா வச்சிருந்திருக்காங்க. 10 இருந்து 12 பேர் தான் வச்சிருக்காங்க. அப்போ 3 பேர் ஷார்டேஜ்ல, ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு 3 பேர் ஷார்டேஜ்னா அவங்க கிட்ட ஒரு 600 500 ஏர்கிராஃப்ட் இருக்கு. அப்போ எத்தனை ஏர்கிராஃப்ட் எவ்வளவு பைலட் ஷார்டேஜா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு 12 பேர் தான் வச்சிருக்காங்க, மேக்சிமம் 12 பேர் வச்சிருக்காங்க. 15 பேர் வச்சிருக்கணும். ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னா அதான் லீவு, உடம்பு சரியில்லாம போவாங்க, ஃபிளைட் டியூட்டி லிமிடேஷன் சார்ஜ் இருக்கும், சிக்னஸ் இருக்கும், இது டியூட்டி டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளவுதான் கண்டிஜென்சிஸ் இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் நீங்க கேட்டர் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் கேட்டர் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஹேவ் 20%, அதாவது உங்கள்கிட்ட பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம ஒரு மேன் பவர் இருந்தா, இவ்வளவு பேர் இருந்தா ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி பஃபர்ன்றது 6 to 7% பதிலா நீங்க 20% வச்சிருக்கணும் பஃபர். 10 பேர் இருக்காங்கன்னா நீங்க 10 பேர் ஸ்ட்ரென்த், இந்த இதுக்கு 10 பேர் வேணும் அப்படின்னா பஃபரா 20%, 2 பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும். நீங்க 10 பேருக்கு கரெக்டா நான் 10 பேர் தான் வச்சுப்பேன், இல்ல ஒரே ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன் அப்படின்னா அந்த இன்னொரு ஒருத்தனோட எக்ஸ்ட்ரா பர்சன்ட் லாஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு நிறைய ஏர்கிராஃப்ட், அதாவது 1 2ன்னா தெரியாது, கிட்டத்தட்ட 500 600 63% மார்க்கெட் ஷேர்னா பார்த்துக்கோங்களேன். இந்தியாவோட பாப்புலேஷன்ல எவ்வளவு வச்சு 63% பீப்புள். இப்போ 1 லட்சம் பேர் ஃபிளை பண்றாங்கன்னா இண்டிகோல 63,000 பேர் ஃபிளை பண்ணாங்க. அப்போ 63,000 பேர் ஃபிளை பண்றாங்கன்னா அத்தனை ஏர்கிராஃப்ட் நீங்க வச்சிருக்க, அத்தனை பர்சன்டேஜ் பஃபர் நீங்க வச்சிருக்கணும். ஆனா அந்த பஃபர் நீங்க வைக்கல அப்படின்ற பட்சத்துல யாருக்கு வந்து நஷ்டம்? இது வந்து ஏர்லைனுக்கு தான் நஷ்டம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிருக்காங்களான்னா தெரிஞ்சிருக்கு. பட் இதனால யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னா இது கிராஸ்லி இன்கம்பீட்டன்ட் மேனேஜ்மெண்ட்ன்றதுனால. இதனாலதான் இவ்வளவு பெரிய மெல்ட் டவுன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் விச் இண்டிகோ, புவர் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு. நிச்சயமா சார். அதே மாதிரிதான் என்னன்னா, இப்ப இண்டிகோவால இஷ்யூ நடந்து போச்சு. ஆனா அதை தாண்டி பிற விமானங்கள் வந்து, பிரைவேட் விமானங்கள் வந்து என்னன்னா விலை கட்டணத்தை வந்து உயர்த்துறாங்க, இதுதான் சாக்குன்ட்டு அப்படி ஒரு தகவல் பரவுது சார். இது அதான் இப்போ அது அப்கோர்ஸ் சொல்லுங்க. அதான் இண்டிகோ முடங்கி போனதை வச்சுக்கிட்டு இவங்க மித்த விமானங்களை வந்து விலையை வந்து அதிகப்படுத்துறாங்க. இதுவே முதல்ல ஒரு தப்பு தானே அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்கள் ஃபுல்லாமே ஏர்போர்ட் வாசல்லே வந்து பேசுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணணும், நாங்க பிற விமானத்திலயும் போக முடியல, எங்களால லோக்கல் இதுலயுமே எங்களால இது பயணிக்க முடியல, 10 மடங்கு வந்து அதிகரிக்கிறாங்கன்னா இதை அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தணும்ல சார். ஏன்னா மித்த விமானங்களும் இது போன்று இதே மாதிரி தீபாவளிக்கு நம்ம பஸ்ல போனோம்னா இந்த இஷ்யூ வரும், டிக்கெட்டு கட்டண உயர்வுங்கிறது இது சாதகமா வச்சுட்டு பண்ணுவாங்க. இது வந்து இப்ப நடக்குது, இது ஏன் இப்படி இப்ப விடுறாங்க? இது ஒரு இந்த ஈகோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அதாவது இப்போ இண்டிகோ வந்து மார்க்கெட் ஷேர் வந்து 63% இருக்கு. சோ இதனால சில இடத்துல வந்து சில இடத்துல எங்க ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், ஒரு 50% இடத்துல இண்டிகோ தான் மோனோபாலி. அதாவது வேற எந்த ஏர்கிராஃப்டும் ஃபிளை பண்ணல, இண்டிகோ மட்டும் தான் மோனோபாலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு இண்டோர்னு வச்சுக்கோங்களேன், சென்னை டு இண்டோர் வேற ஏர்கிராஃப்டே கிடையாது, டைரக்டா சென்னைக்கு இண்டோருக்கு போறதுக்கு இண்டிகோ மட்டும்தான்.
ஸ்பைஸ் ஜெட்டோ, ஆகாஷாவோ, ஸ்டார் ஏரோ எதுவுமே ஏர் இந்தியாவோ கிடையவே கிடையாது. சோ அது இருக்குது ஆனா மோனோபாலி, அந்த பெருசா இல்ல. ரூட் வந்து மோனோபாலி. இல்ல இருக்குது ஆனா சோ பெருசா இல்ல இண்டிகோ மாதிரி. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட அத்தனை ஏர்கிராஃப்ட் கிடையாது. இண்டிகோக்கு ஒரு காம்படிஷன் பார்க்க போனீங்கன்னா ஏர் இந்தியா தான் நெக்ஸ்ட். இண்டிகோ காம்படிட்டர் வந்து ஸ்பைஸ் ஜெட்டோ, ஆகாஷாவோ கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட அத்தனை ஏர்கிராஃப்ட் கிடையாது. இப்போ 100 ஏர்கிராஃப்ட் இண்டிகோ வச்சிருக்காங்கன்னா ஆகாஷா கிட்டயும் ஸ்பைஸ் ஜெட்டும் சேர்ந்து 20 ஏர்கிராஃப்ட் தான் இருக்கும். ஸோ 20க்கும் 100க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுக்கு க்ளோஸ் காம்படிஷன் பார்க்க போனீங்கன்னா ஏர் இந்தியா அவங்க கிட்ட ஒரு 60 ஏர்கிராஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட அவங்க கிட்ட வந்து 40 ஷாட். அந்த 40 வந்து கிட்டத்தட்ட வந்து 50% ஆஃப் த மோனோபாலி ரூட், 50% ஆஃப் வந்து மோனோபாலி. அதாவது ஏர் இந்தியாவோ, ஆகாஷாவோ, ஸ்டார் யாரோ ஓட்டல, வெறும் இண்டிகோ மட்டும் தான் ஃபிளை பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு மோனோபாலி. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க அந்த மேனேஜ்மெண்ட், அதாவது சிஏஆர் கொடுத்துருக்காங்களே, டெம்பரரி எக்ஸாம்ஷன் தான் பிப்ரவரி வரைக்கும். அவங்க வந்து கேட்டது என்ன, ஒரு வருஷம் டைம் கேட்டாங்க, கவர்மெண்ட் கொடுத்துச்சு. இப்போ இது ஒரு டெம்பரரி எக்ஸ்டென்ஷன். இப்போ இப்போ திருப்பி அந்த சிஏஆர் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ. ஆனா அது மாதிரி கொடுக்கறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, அவங்க அவங்க பண்றதே பண்ணிட்டு இருப்பாங்க. வேணும்ட்டு தான். இது எனக்கு தெரிஞ்சு இது இண்டிகோ பண்ண வந்து எப்படின்னா, நீ எனக்கு இந்த மாதிரி கெடு வைக்கிறல, நான் என்ன பண்றேன் பார் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கொண்டு வந்திருக்காங்க இண்டிகோ. ஏன்னா இல்லைன்னா இவ்வளவு பேர் தவிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு சில பேருக்கு கல்யாணம் இருக்கும், யாரோ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்க்கு போயிருப்பாங்க, ஒரு செமினாருக்கு போயிருப்பாங்க, இல்ல ஒரு அர்ஜென்ட் பிசினஸ் டீலுக்கு போகணும். எவ்வளவு பேரோட வாழ்க்கை பாதிச்சு பாருங்க. அதாவது ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சரியான முடிவு எடுக்காததுனால்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு இப்போ அந்த பிரச்சனை வந்ததுன்றதுனால உடனே என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் சரி ஓகே இப்போதைக்கு டெம்பரரி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம், இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நீங்க இப்போ பணத்தை திருப்பி கொடுத்தாலுமே அந்த பாதிப்பு கிடைக்கும். அந்த பாதிப்பை சரி பண்ண முடியுமா சொல்லுங்க? இப்போ ஒரு கல்யாணம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, பிளைட்ல போனோம், திடீர்னு வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்கு எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பேருக்கு இழப்பு, எவ்வளவு நஷ்ட ஈடு, இதெல்லாம் நஷ்ட ஈடு அவங்க சமாளிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி மோனோபாலி எல்லாம் இல்லாம அந்த ஒரு இது ஒண்ணு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? துணியை வந்து உனக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி துணியை பண்ணணும், நம்ம துணிக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்பு இது பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி. சோ நம்ம அந்த அந்த துணியை வந்து இப்போ உங்க இண்டிகோ என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தா இண்டிகோ என்ன பண்ணிருக்கணும், ஓகே என்கிட்ட 100 பைலட் இருக்காங்களா, நான் 100 ரூட்டுக்கு மட்டும் பிளான் பண்றேன். இந்த 100 பைலட்டை வச்சு நான் எத்தனை ஒரு ஒரு ஏர்கிராஃப்டுக்கு 15 வேணும்னா என்னால வந்து ஒரு 6 ஏர்கிராஃப்ட் ஓட்ட முடியும். அந்த 6 ஏர்கிராஃப்ட்ல எத்தனை ரூட் போட முடியும்? ஒரு ஏர்கிராஃப்ட் 10 ரூட் போட்டோம்னா 6 × 10 60 ரூட். எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். அவங்க கிட்ட நிறைய இருப்பாங்க, கிட்டத்தட்ட நிறைய பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 2000 3500 4000 சாரி 4500 5000 பைலட்ஸ் இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 100 பைலட் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பைலட்டுக்கு ஒரு ஏர்கிராஃப்டுக்கு 15 பேர் வச்சேன்னா 6 ஏர்கிராஃப்ட் ஓட்ட முடியும். அந்த 6 ஏர்கிராஃப்ட் வேண்டிய ரூட்ஸ் என்னவோ அது மட்டும் எடுத்து கரெக்டா ஓட்டியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த 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 ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. அவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சம்மர் ஷெடியூல்ல 14,000 ஃபிளைட் ஓட்டுறாங்க ஒரு நாளைக்கு. வின்டர் ஷெடியூலுக்கு 15,114 கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எஃப்டிடிஎல் வருதுன்னு தெரியும்ல. இந்த எஃப்டிடிஎல்ன்றது ஃபிளைட் டியூட்டி லிமிடேஷன்ஸ் தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பைலட்ஸ் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இதுல என்ன தெரிய வந்ததுன்னா, ஜூலை 2025 இண்டிகோ வந்து பைலட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த பஃபருக்கோ இதுக்கும் ஒர்க் அவுட். அப்போ இது எஃப்டிடிஎல் வரப்போகுதுன்னு தெரியும், 1 நவம்பர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு வந்து மேன் பவர் இருக்காங்கன்னு தெரியும், அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் ஏர்கிராஃப்ட் வேண்டிய ரிக்குவயர்மெண்ட் தெரியும். அப்படியுமே அவங்க கேட்டர் பண்ணலன்னா இது யாரோட தப்பு? ஆப்வியஸ்லி அவங்க மேனேஜ்மெண்ட் தப்பு. இது கொஞ்சம் டிஜிசியை கொஞ்சம் கண்காணிச்சுட்டு இல்ல டிஜிசியை பார்வையிட்டு உள்ள இது பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் இது வந்திருக்கும். அதை விட்டுட்டு இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து சிவில் ஏவியேஷன் வந்து தள்ளி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இண்டிகோவோட பிரச்சனை சால்வ் ஆகணும், இப்போ நிறைய பேர் மக்கள் தவிக்கிறாங்கன்றதுனால இண்டிகோ அது மூவ் பண்ணணும்ன்றதுனால ஆனா இந்த சிஏஆர் எதுக்கு வருது, எஃப்டிடிஎல் எதுக்கு வருதுன்னா நம்ம சேஃப்டிக்காக தான் கொண்டு வராங்க. ஃபிளைட் சேஃப்டி. அதாவது ரொம்ப ஃபட்டீக்டா இருக்கும்போது ஃபிளை பண்ண முடியாது, ரொம்ப டயர்டா இருந்தா ஓட்ட முடியாது, தப்பான லேண்டிங் ஆயிடும், வெதர் கண்டிஷன்ஸ். ஏன்னா ஃபிளைங்கை விட லேண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். லேண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபிளைங் கரியர். ஸோ அவங்கள ஃபட்டிகா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எல்லா பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்றதுனால சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தது. அப்போ அந்த சேஃப்டியை திருப்பி கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா
இன்ஃபேக்ட் இந்த சிஏஆர் வந்து அது கோர்ட் மேண்டேட் பண்ணிருக்கு. டெல்லி ஹைகோர்ட் சொல்லி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கிற ஒரு மேண்டேட். அதை வச்சு தான் நம்ம இது பண்ணிருக்கோம். பட் இண்டிகோ வந்து பிளான் சரியா பண்ணாதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது இப்போ இந்த அவலம் வந்து நீடிக்குமா இல்ல படிப்படியா குறையுமா சார்? ஏன்னா இப்போ இப்போ இந்த சுச்சுவேஷன் வேற ப்ராப்ளம்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இண்டிகோவால. இது இமீடியட்டா ஆக்ஷன் இப்ப எடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி எவ்ரிதிங் இப்போ கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்குமே கொஞ்சம் ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. பட் ஸ்டில் டிஜிசி இன்டர்வீன் பண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், இந்த சிஏஆர் எஃப்டிடிஎல் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுனால சேஃப்டியோட காம்ப்ரமைஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஃபிளைட் சேஃப்டியோட. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கவர்மெண்ட் டிஜிசி என்ன சொல்லிருக்குன்னா, இண்டிகோ வந்து ரோல் பேக் பண்ணிக்கோங்க, அந்த ஃபிளைட் கமெண்ட்ஸ் அந்த சூப்பர்வைஸ் ரெக்கவரி வச்சு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி எல்லாம் இது பண்ணுங்க, பழைய மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்னா நம்ம ஒரு 200ல இருந்து 300 பைலட்ஸ் அக்ராஸ் வேற வேற இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆயிருக்காங்க. வேற வேற இடத்துல அவங்க மாறி அவங்கள ரோஸ்டர் பண்ண முடியாம இந்த டைம்ல வந்து அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பைலட் இஷ்யூ கிடையாது, இது ஒரு இன்டர்னல் சிஸ்டம், இண்டிகோவோட இன்டர்னல் சிஸ்டம் இஷ்யூ. அதாவது அவங்க வந்து சரியா பிளான் பண்ணி அது கொண்டு வந்திருக்கணும், அதை அவங்க கொண்டு வர தவறிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்தியா ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இண்டிகோ வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஏஎல்பிஏன்னு ஒன்று இருக்கு, ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஏஎல்பிஏ இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிகோ வந்து ஆம்ட்விஸ்ட் பண்றாங்க, அதாவது வேணும்ட்டு அதை ரெகுலேட்டர்ஸ் வந்து ஃபிளைட்ஸ் கேன்சல் பண்ணி இந்த நார்ம்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்றதுனால சஃபிஷியன்ட் டைம் கொடுக்காதனால அவங்க இது பண்றான், அட்ஜஸ்ட் பண்றாங்க, ரோஸ்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்றாங்க, ரொம்ப லேட் பண்றாங்கன்றதுனால இது பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங். பார்ப்போம், ஐ திங்க் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகும். பட் திருப்பி பிப்ரவரி மாசத்துல இந்த இது வரணும். ஸோ ஏர்லைன் அதுக்குள்ளேயும் ஒரு பைலட்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி கிளியர் பண்ணணும்னு பாக்குறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.